الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت رحمة وما بعثت لعانا أو كما قال عليه الصلاة والسلام பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் எல்லாம் உள்ள அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும். வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹுவின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிமுறைகளை அயராது பின்பற்றிய அருமை சுஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சிதீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே கொழும்பிருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்தனை பேரு மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கோடான கோடி புகழ் அனைத்தும் குறித்தாகுக. இச்சிறப்பு மிக்க மீலாது விழா மற்றும் உஸ்வத்துல் ஹஸனா பெண்கள் அரபிக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவின் பரக்கத்தினால் இறை இல்லமா புனிதமிகு காபா ஷரீஃபை ஹஜ் செய்யக்கூடிய பெரும்பாக்கியத்தையும் ஈருலக தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் புனிதமிக்க ரவுதா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய பெரும்பாக்கியத்தையும் வாழுங்காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஓதி செயல்படக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அத்துணை பேருக்கும் நிறைவாக நிரப்பமாக தந்தருவானாக. அன்புக்குரியவர்களே, மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரம்பந்தலிலே மிக சங்கையாக மிக சம்பூர்ணமாக ஒவ்வொரு வருடமும் மீலாதை முன்னிட்டு 12 நாட்களும் நம் உயிர்ந்து மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான வரலாற்று குறிப்புகளை ஆலிம்கள் மூலமாக உங்களுக்கு எடுத்து சொல்லப்படுவது மிகப்பெரிய பாக்கியம். அந்த அருள் மலையிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் நனைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனிதமான அமலை நிரந்தரமாக ஆக்குவானாக. இந்த புனிதமான அமலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உத்தமர்கள் சீதரிகளுக்கு அல்லாஹ் எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளை தந்தருவானாக. அவர்கள் செயல்படக்கூடிய வியாபாரத்திலையும் வணிகத்திலையும் அவருடைய குடும்பத்திலையும் பிள்ளைகளிலையும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இந்த விழா சிறப்பாக நடைவதற்காக வேண்டி வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லல்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை ஆரோக்கியத்தோடு தந்துடுவானாக. அன்புக்குரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஆரம்பமாக எனது சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, அகிலத்திற்கு ஓர் அருள்முறையாக அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள்.
ஏனைய நபிமார்கள் ஒவ்வொரு கூட்டத்துக்கு தனித்தனியாக வந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபிமார்களை எல்லாம் தனிப்பட்ட கூட்டத்திற்கு தான் அனுப்பினார். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நபியாக அனுப்பினார். அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் நபி அல்ல, காபிர்களுக்கும் அவர்கள்தான் நபி, ஜின்களுக்கும் அவர்கள்தான் நபி, மலக்குமார்களுக்கும் அவர்கள்தான் நபி, பிராணிகளுக்கும் அவர்கள்தான் நபி, பறவைகளுக்கும் அவர்கள்தான் நபி, புழு பூச்சிகளுக்கும் அவர்கள்தான் நபி. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நபியாக அனுப்பி வைத்தார். உலகத்திலே வந்த அத்தனை நபிகளும் அத்தனை தூதர்களும் அவருடைய சமுதாயம் மாறு செய்து நடக்கின்ற பொழுது அவர்களுக்காக வேண்டி பதுவா செய்தார்கள். அல்லாஹ் இந்த கூட்டத்தை அழிச்சுவிடு, இந்த சமுதாயத்தை அழித்துவிடு என்று அந்த சமுதாயத்துக்கு எதிராக துவா செய்கிறார்கள். ஆனால் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் என்றைக்குமே பதுவா செய்யவில்லை. எப்பொழுதுமே ரஹ்மத்தை தான் கேட்டார்கள். காரணம், அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ரஹ்மத்தாகவே அனுப்பி வைத்ததாக சொல்வார். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, நாயகமே, உங்களை ரஹ்மத்தாக அல்லாமல் நாம் அனுப்பவில்லை, ரஹ்மத்தாகவே நாம் அனுப்பியிருக்கிறோம், அருள்கொடையாகவே அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளுக்கும் அருள்கொடையாக இருந்தார்கள். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும், சிறு படைப்புகள் முதல் பெரிய படைப்பு வரைக்கும் அத்தனை பேருக்குமே அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருள்கொடையாக தன்னுடைய இரக்கத்தை வெளிக்காட்டினார்கள். எந்த சமூகத்துக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பதுவா செய்யவில்லை, எதிராக அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லை. எதிரிகள் இரண்டாவது போராக ஒரு போரை நடத்தினார்கள். அந்த போரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தாக்கிவிட்டார்கள். அவருடைய கன்னத்திலே காயம், நெத்தியிலே காயம், ரத்தம் வருகிறது. அப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், நபி நாயகமே, இந்த முஸ்லிம்களுக்காக நீங்கள் பதுவா செய்யுங்கள், உங்களை ரத்தம் வழியும் வரை அடித்து விட்டார்கள், இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக நீங்கள் சாபமிடுங்கள் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், இன்னமா உரிது ரஹ்மா வமா உரிது லஹானா. நான் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், மற்றவர்களை சபிப்பதற்காக, சாபமிடுவதற்காக, அவர்களுக்கு கெட்ட துவா செய்வதற்காக அனுப்பப்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை காயப்படுத்தி அந்த மக்களுக்கு பதுவா செய்வதற்கு மாற்றமாக துவா செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபில்லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், இந்த சமுதாயத்தை மன்னித்து விடு. இவர்கள் என்னுடைய அந்தஸ்தை அறியவில்லை, என்னுடைய கண்ணியத்தை புரியவில்லை, இந்த சமுதாயத்தை மன்னித்து விடு என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூக மக்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள். இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய மக்களிலே உலகத்திலே 600 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அதிலே ஒன்றே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள். 600 கோடி மக்களிலே 200 கோடி மக்கள் இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் பரவி வாழ்கிறார்கள். எதிர்காலத்திலே 2050 உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவும், உலகத்திலே முஸ்லிம்களே அதிகமாக இருப்பார்கள். இப்பொழுது உலகத்திலே ஈசா நபியை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் 2050 முஹம்மது நபியை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் தான் இஸ்லாத்திற்குள் சாரசாரியாக வந்து வேக வேகமாக வந்து சேர்ந்து 2050 உலகம் முழுவதும்
இஸ்லாமியர்கள் பரவி இருப்பார்கள் என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆக இந்த உலகத்திலே வந்த எத்தனையோ தலைவர்களிலேயே மிக சிறந்த தலைவராக அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே வந்த இந்த உலகத்திலே வாழ்ந்த தலைவர்களே மிக சிறந்த உயர்ந்த தலைவராக நம் உயிர் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்று வரைக்கும் இலையிலே கியாமத் வரைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவை சார்ந்த மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய உயிரியல் பேராசிரியர் அவர் ஆய்வு செய்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய 100 தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுடைய ஹிஸ்டரியை, அவருடைய வரலாறு எல்லாம் ஆய்வு செய்கிறார். அவர்கள் உலகத்திலே எப்படி வாழ்ந்தார்கள், என்ன புரட்சி செய்தார்கள், மக்களுக்கு மத்தியிலே எதை கொண்டு வந்தார்கள், எதை நீக்கினார்கள், மக்களுக்கு மத்தியிலே எந்த மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார்கள் என்று ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் தனித்தனியாக ஆய்வு செய்கிறார். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய 100 தலைவர்களை எடுத்து அவருடைய வரலாறுகளை ஆய்வு செய்கிறார். அதிலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறையும் எடுத்து ஆய்வு செய்கிறார். ஆனால் அந்த ஆய்வு செய்யக்கூடிய மைக்கேல் ஹெச் ஹார்ட் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், ஈசா நபியை பின்பற்றக்கூடியவர்.
ஒரு முஸ்லிம் அல்ல. அவர் ஆய்வு செய்து பார்க்கிறார், 100 தலைவர்களிலேயே மிக சிறந்த இடத்தை பிடித்தவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்னவென்று சொன்னால், முகமது நபி தான் ஒரு வித்தியாசமான தலைவராக இருக்கிறார். எதை சொன்னாரோ அதை செய்தார், எதை செய்தாரோ அதை தான் அவர் சொன்னார். இந்த உலகத்திலே வந்த வித்தியாசமான தலைவர்களே முகமது நபிதான். முகமது நபிதான் ஆன்மீகத்திலையும் ஈடுபட்டார், அரசியலில் ஈடுபட்டார். இப்படி முழுமையான மக்கள் சேவையை முன்னெடுத்தவர் முகமது நபி என்றுடைய வரலாறை பார்த்து ஆச்சரியப்பட்டு உலகத்தினுடைய தலை சிறந்த 100 தலைவர்களிலே முதல் இடத்தை முகமது நபிக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த நூல் வெளியாக இருக்கிறது, தி 100 என்ற ஒரு நூல் வெளியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி உலகத்திலேயே மிக சிறந்த தலைவரை பெற்றிருக்கக்கூடிய சமூகம் தான் இஸ்லாமியர்கள். சாதாரணமானவர்கள் அல்ல. கூகுள் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். கூகுள், இந்த கூகுளுடைய நிறுவனர் உலகத்திலேயே சிறந்த தலைவரை தேர்ந்தெடுங்கள் என்று அறிவிப்பு செய்கிறார். 6 மாதம் தவணை கொடுக்கிறார். 6 மாதத்திற்குள்ளே கூகுளிலே நிறைய பேர் உலகத்திலேயே மிக சிறந்த தலைவர் முகமது நபி என்று தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆக நமக்கு தான் முகமது நபியுடைய அருமை தெரியல, சிறப்பு தெரியல. முஸ்லிம்கள் அல்லாத அனைவர்களும் முகமது நபியை தலைக்கு மேலே வைத்து கொண்டாடுகிறார்கள். காரணம், முகமது நபி மாதிரி இந்த உலகத்திலே ஒரு புரட்சியான தலைவர், மனித குலத்திற்கு நன்மைகள் அதிகமாக செய்த, நன்மைகளை அதிகமாக பேசிய தலைவர் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள், எதை செய்தார்களோ அதைத்தான் சொன்னார்கள். தான் வாழ்க்கை முழுவதும் மனிதனுக்காக வேண்டி வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்கிறார்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி இன்றைக்கு உலகம் முழுவதும் மீலாது விழாக்கள், அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே வந்த தலைவர்களிலே ரொம்ப டிஃபரண்ட், ரொம்ப வித்தியாசமானவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழுகின்ற பொழுது முகமது நபி தான் இமாம். ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுக்கு முகமது நபி தான் இமாம். ஒரு நாள் இமாமத்தை அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை. இறுதி வரைக்கும் அவர்கள் தான் இமாமாக இருந்தார்கள். ஆக அவர்கள் இமாமாக இருக்கின்ற பொழுது சிறு குழந்தைகளும் பள்ளியாசல்ல வந்து தொழுகையில கலந்துக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறு குழந்தைகள் கூச்சலிடுவதை, அழுவதை கேட்டால் தொழுகையை சுருக்கமாக தொழ வைப்பாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த தாய்க்கு மனது வேதனை ஏற்படும், குழந்தை அழுகுதே அப்படின்னு. சுருக்கமாக தன்னுடைய தொழுகையை சுருக்கிக் கொள்வார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே பள்ளிவாசலுக்கு குழந்தைகள் வந்துவிட்டால் அவர்களை விரட்டி அடிப்பதற்கே சிலர்கள் பள்ளியாசல் இருக்காங்க. அவர்களை விரட்டி அடிப்பதற்கே சிலர் இருக்காங்க. பள்ளிவாசலை குழந்தைகள் வந்தால் அவர்களை ஆதரிக்க வேண்டும், ஓரமாக நிற்க வைத்து அவர்களையும் பழக்க வேண்டும், அவர்களை விரட்டக்கூடாது. இப்படி விரட்டுறதுனால என்ன விளைவு ஏற்படுத்தி தெரியுமா? இந்த குழந்தைகள் விரட்டப்பட்டு வெளியே போயிட்டா அவங்க வாலிபனாக ஆனா கூட தொழ வர்றதில்லை. பள்ளியாசல தொழுகிறது யாருன்னா வயசானவங்க தான். ஒரு சிறு குழந்தையும் காணா, ஒரு வாலிபரையும் காணா. ஆனா வாலிபர்கிட்ட பேசி பாருங்க, நாங்க தான் முதல்ல சொல்றதுக்கு போறோம் அப்படி மாறுதட்டி பேசுவார்கள். ஒரு தொழுகை இருக்காது. பஜ்ர் தொழுகையில வந்து பாருங்க எத்தனை வாலிபர்கள் வர்றாங்க. ஒருத்தர் வர்றது இல்லையே, எல்லாம் வயசானவங்க தொழுகிறாங்க. ஆனா பேச்சு மட்டும் எப்படிங்க இருக்கும்? இந்த காலத்து நபி மாதிரி இருக்கும். பேச்சு மட்டும் பெருசா இருக்கும், செயல் இருக்காது. ஆக அருமையானவர்களே, சிறு குழந்தைகள் பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர்களை அன்போடு வரவேற்க வேண்டும். இளைஞர்களையும் பள்ளிக்குள் இழுத்து
அவர்களை வணக்கசாலியாக ஆக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜித் நபவியிலே சிறு குழந்தைகள் தொழுவதற்கு தனி இடம் வைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குழந்தைகளோடு எந்த அளவுக்கு அட்டாச்சாக தொடர்பாக இருந்தார்கள் தெரியுமா? பெருமானார் மடியிலே தவழ்ந்த 51 குழந்தைகள் சிந்திகள். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே தவழ்ந்த சஹாபாக்களுடைய குழந்தைகள் 51 குழந்தைகள் சிந்தியில் கிடைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு குழந்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் வைத்திருப்பாங்க. இப்ப அப்பாவே குழந்தை வைக்க மாட்டேங்கிறாரு. குழந்தையை கொடுத்தோன்னா போய் லைட்டா முத்தம் குழந்தையை கொடுத்துறாரு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோடு ரொம்பவும் தொடர்போடு பாசத்தோடு நேசத்தோடு வாழ்ந்தார்கள். எப்பொழுதுமே அவர்களை சுற்றி குழந்தைகள் இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் மதீனாவில் இருக்கக்கூடிய 7 தெருக்களிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்திலே குழந்தைகளை ஏற்றி வைத்துக் கொண்டு ரவுண்ட் அடிப்பார்கள், சுற்றி வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு யாராவது வந்து பேரிச்சம்பழத்தை அன்பளிப்பாக கொடுத்தால் அதை தன் வீட்டுக்கு கொடுக்க மாட்டார்கள். தன்னை சந்திக்க வரக்கூடிய பாலகர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேரிச்சம்பழத்தை பெற்றுக் கொடுப்பதற்காகவே தினமும் குழந்தைகள் வந்து குவிவாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கும் குழந்தைகளுக்கு மத்தியிலே தூரம் தான் இருக்கிறது. சிலருக்கு குழந்தைகள் என்றாலே பிடிப்பதில்லை. சொல்லப்போனால் பெற்றெடுத்த தந்தைக்கே பிடிக்கிறது. ஆக அருமையானவர்களே, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவர்களுடைய பேரர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 பேரோட எவ்வளவு தொடர்போடு இருந்தார்கள். பெருமானார் தொலை வைக்கின்ற பொழுது ஹசன் ஹுசைன் அந்த 2 சிறுவரும் தொலை வைக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவுக்கு சென்று விட்டால் 2 குழந்தை ஏறி முதுகுல உட்கார்ந்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ முட்டி பார்ப்பார்கள், அசைத்து பார்ப்பார்கள், எந்திரிக்கவே மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக அவர்களை கீழே இறக்கி வைத்துவிட்டு எழுந்திருப்பார்கள். சஹாபாக்கள் பின்னாலே ரொம்ப நேரம் சஜிதாவில் இருப்பார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்கள். தொழுகைக்குள்ளேயும் குழந்தைகளோடு பழகினார்கள், குழந்தைகளுக்கு இடம் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு குழந்தைகளை நாம் விரட்டுவதன் காரணமாக, வெறுப்பதின் காரணமாக அந்த குழந்தைகளுக்கு இறுதி வரைக்கும் தொழுகையே வரமாட்டேங்குது. இறுதி காலத்தில் தொழுகிறாங்க, அவங்க தொழுகையை பற்றி கேட்டா அல்லாஹு அக்பர். இறுதி காலத்தில் வீட்டில் இருக்க முடியாம அவங்க தொழுகிறாங்க. என்னங்க தொழுகிறீங்கன்னு கேட்டாதான் தெரியுது, எதுவும் அவங்களுக்கு ஓத தெரிய மாட்டேங்குது. ஏதோ தொழுகிறது அப்படின்றாங்க. உங்களுக்கு அத்தியாயம் தெரியுமா? ஏதோ தெரியும் அப்படின்னாங்க. ஆக இறுதி காலத்திலே தான் நாம் தொழுகை எடுக்கிறோம். சிறு பிராயத்திலிருந்தே தொழுகை எடுத்து இளைஞர்களையும் தொழுது வயோதிகத்திலே நாம் தொழுது விட்டால் அந்த தொழுகை எவ்வளவு முழுமையாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பெண்களிடத்திலே எப்படி பழகினார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த அந்த அரபுலகம் பெண்களை வெறுத்தது. பெண்களை பேய் என்று வெறுத்தார்கள், பெண்களை மிருகங்கள் என்று விமர்சித்தார்கள், பெண்களை பொருட்களை போன்று அவர்களை பாவித்தார்கள். இறுதிவரைக்கும் அந்த அரபுலகம் பெண்களை மனிதனுடைய பட்டியலே கொண்டு வந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்த பொழுது அந்த அரபு மக்களை பார்த்து சொன்னார்கள், அன்னிசாஉ ஷகாயத்து ரிஜால். பெண்கள் ஆண்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் தனி படைப்பல்ல. பெண்கள் ஆண்களை போன்றவர்கள் தான். அவர்களுக்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டும், அவர்களை பழிக்க கூடாது, அவர்களை போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபு மக்களுக்கு மத்தியிலே பெண்களுடைய கண்ணியத்தை எடுத்து காட்டினார்கள். சொல்லப்போனால் பெண்களிலே
கணவன் இறந்து அல்லது கணவன் தலாக்கு சொல்லி யாராவது விதவையாக விடோவாக ஆகிவிட்டால் அந்த அரபு மக்கள் அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துவார்கள், அந்த விதவை பெண்ணை கொடுமைப்படுத்துவார்கள். வீட்டுக்குள்ளேயே சேர மாட்டாங்க, வீட்டுக்கு வெளியில ஒரு பந்தம் போட்டு அதில் தான் அவங்க தங்கியிருக்கணும். இந்த விதவை பெண் அவர்களுக்கென்று தனி சாப்பாடு, அவர்களுக்கென்று தனி ஆணை, அவர்களுக்கென்று தனி விரிப்பு, இப்படி காலம் முழுவதும் அந்த விதவை பெண்கள் சிரமத்தோடு கஷ்டத்தோடு தான் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு முறையை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முறையை முற்றிலுமாக தகர்த்தார்கள், நீக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக தன்னுடைய 25ஆம் வயதிலே தனக்கு 40 வயது மனைவி விதவை பெண் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, விதவை பெண்ணைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் மனைவியாக கரம் பிடித்தார்கள். காரணம், அந்த அரபு மக்களுக்கு மத்தியிலே ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். விதவை பெண்கள் என்பவர்கள் ஒதுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் ஆதரிக்கப்படக்கூடியவர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு அதை எடுத்து காட்டினார். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மட்டும் விதவை பெண்ணை முடிக்கவில்லை. ஒரு விதவை பெண் வந்து கேட்டாலும் அந்த பெண்ணுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்தார்கள். ஃபாத்திமா பின்த் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அவர்கள் விதவை பெண்ணாக இருக்கிறார்கள். வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, என்ன 2 சஹாபாக்கள் பெண் கேட்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்னை திருமணம் முடிப்பதற்கு தூது அனுப்பியிருக்கிறார். அபூ ஜஹீம் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழரும் தூது அனுப்பியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்ணிடத்துல இந்த 2 சஹாபியும் வேணாட்டாங்க. ஏன்? முஆவியா இருக்கிற ஏழை, காசு இல்லாதவர், கல்யாணம் முடிஞ்சா காசு வேணும். அபூ ஜஹீம் இருக்கிறாரே, அவர் வந்து ரொம்பவும் அடிக்கக்கூடிய, ரொம்ப சேட்டை பண்றவர், அவரு வேணாம். நான் ஒரு மணமகனை அறிவிக்கிறேன், அந்த மணமகனை நீ திருமணம் முடித்துக்கொள், உசாமாவை நீ திருமணம் முடித்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகம் செய்தார்கள். ஃபாத்திமா பின்த் கைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி பெண்மணி ரொம்ப அழகானவங்க, ரொம்ப நிறமானவங்க. உசாமாவை செஞ்சு பார்க்கறாங்க. உசாமா வந்து கருப்பர், உசாமா வந்து கருப்பணத்தை சேர்ந்தவர். அப்ப நபி இடத்துல வேணாம் அவர் வேணாம் அப்படின்னு வெறுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அவர் கருப்பு நிறத்தை சார்ந்தவராக இருந்தாலும் உள்ள வெள்ளையான உள்ளம், உள்ள அருமையான உள்ளம், கல்வி சுத்தமானவரே, அவரை மனமுடித்துக்கள், மன வாழ்க்கையிலே சீரும் சிறப்புமாக இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள். அந்த பெண்மணி அந்த சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த அந்த சஹாபியை கணவராக திருமணம் செய்கிறார்கள். மதீனாவிலேயே சிறந்த தம்பதிகளாக, சிறந்த கணவன் மனைவியாக வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்கிறது. ஆக அருமையானவர்களே, இதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை தான் பார்த்தார்களே தவிர நிறத்தை பார்க்கவில்லை. நிறம் எப்படி இருந்தாலும் அவனுடைய குணம் சரியா இருக்கா அதைத்தான் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோங்க, பெண்ணு பார்க்கும்போது நிறத்தை பார்க்கிறோம், ஆணை பார்க்கும்போது நிறத்தை பார்க்கிறோம். அவன் குணம் எப்படி இருக்கு, இயல்பு எப்படி இருக்கு, கேரக்டர் எப்படி இருக்கு, அதை பார்க்கறதே கிடையாது. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகு சுந்தரியான ஃபாத்திமா பின்த் கைஸிக்கு வெளித்தோட்டத்திலே அழகில்லாத ஒரு கருப்பரான உசாமாவை திருமணம் முடித்து அவருடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக ஆக்கினார்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படித்தான் பெண்களுக்கு மிக சிறப்பையும் மிக உயர்வையும் கொடுத்திருக்கின்றார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே பெண்களை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டுமா, அவர்களுக்கு நீங்கள் மகர் போட்டுதான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று அறிவித்தார்கள்.
எவ்வளவு மகர் கொடுக்க வேண்டும்? குறைஞ்சபட்சம் 10 திர்ஹமாவது மகர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. 10 திர்ஹம், அதிகபட்சம் எவ்வளவு கொடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மகர் கொடுக்கிறார்களா என்று சொன்னால் மகர் ரொம்ப கொஞ்சமா கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக பெண்ணிடத்திலிருந்து, பெண் வீட்டில் இருந்து வரதட்சணையை குவியல் குவியலாக வாங்குகிறார். நம்ம கைலி மார்க்கில் பார்த்துருக்கோம் 80க்கு 80, 100க்கு 100 சொல்லி. ஆனா இன்னைக்கு திருமணத்திலே 80க்கு 80, 50க்கு 50 என்று ரேட் பேசக்கூடிய அளவுக்கு வரதட்சணை மிகவும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஒரு வாலிபர் அந்த ஊரிலே வரதட்சணை பெண்ணை தேடுகின்றார். எனக்கு வரதட்சணையோட பெண் வேண்டும் என்று அந்த ஊரிலே தேடிக்கொண்டே இருக்கிறார். அந்த ஊர்ல பெண்ணே இல்லை. வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்ததுக்கு ஊர்ல பெண் இல்லை. வெளியூருக்கு போனார். அங்க போனா ஒரு பணக்காரருடைய பழக்கம் ஏற்படுச்சு. அவர் சொன்னார், நான் திருமணம் முடிக்க வேண்டும், ஆனா அந்த பெண்ணை எனக்கு வரதட்சணை கொடுக்கணும், அந்த பெண்ணை எனக்கு வரதட்சணை கொடுக்கணும். உடனே அந்த பணக்காரர் சொன்னாரு, கவலைப்படாத, என்னிடத்திலே 3 பெண்கள் இருக்கிறாங்க, திருமணம் முடிக்காம 3 பெண்கள் நான் வச்சிருக்கேன். முதல் பெண்ணை நீ திருமணம் முடிச்சா உனக்கு 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை. இரண்டாவது ஒரு பெண் இருக்கிறா, அவளை நீ திருமணம் முடிச்சா உனக்கு 10 லட்சம் ரூபாய் வரதட்சணை. மூணாவது ஒரு பெண் இருக்கிறா, அவளுக்கு 25 வயசு, அவளை நீ திருமணம் முடிச்சா உனக்கு 15 லட்சம் ரூபாய் வரதட்சணை. உடனே நம்ம பையன் கேட்டானா, உங்களுக்கு 50 வயசுல பொண்ணு இருக்கா? ஏன்னா வயசு அதிகமாக வரதட்சணை அதிகமாகுது. 50 வயசுல பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டான். ஆக இன்றைக்கு வரதட்சணையில தான் நாம் குறியாக இருக்கிறோம். மகரை பற்றி பேசுறதே கிடையாது. மகரை பற்றி பேசுறதே கிடையாது. ஆக அருமையானவர்களே, மாற்று மதத்தினர்களை போல, குறிப்பாக யூதர்களை போல, இஸ்ரேலில் வாழக்கூடிய யூதர்கள் தான் இந்த வரதட்சணையை கொண்டு வந்தார்கள். அந்த யூதர்களுடைய பழக்கத்தில் தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய தமிழகத்திலே வாழ்ந்த மிக சிறந்த அறிஞர் வளம்புரிஜான், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். இஸ்லாத்தை பத்தி நிறைய மீளாது கடைகளில் பேசியிருக்காரு வளம்புரிஜான். அதே போன்று இஸ்லாத்தை பற்றி நிறைய புக்குகள் எழுதியிருக்காரு வளம்புரிஜான். அவரிடத்துல கேட்கிறாங்க, நீங்க மீளாது விழாவில் வந்து பேசுறீங்க, முகமது நபியை பற்றி புக்கல் இருக்கீங்க, இஸ்லாத்தை உயர்த்தி புக்கல் இருக்கீங்க, நீங்க ஏங்க இஸ்லாத்துக்கு வரல? இன்னும் வளம்புரிஜானாவே வளர்ந்து இருக்கீங்களே. அப்ப அவர் சொன்னாரா, எனக்கு 2 பெண் மக்கள் இருக்கிறார்கள். நான் திடீர்னு இஸ்லாத்துக்கு வந்துட்டா அந்த 2 பெண் மக்களுக்கு நான் வரதட்சணை கொடுக்க முடியாது. உங்க இஸ்லாத்துல நிறைய வரதட்சணை கேட்கிறாங்க. வரதட்சணை கொடுத்து என்னுடைய 2 பெண் மக்களையும் கரை சேர்க்க முடியாது. எனவே நான் 2 பெண் மக்களையும் திருமணம் செய்த பிறகு, அந்த காரியத்தை முடித்த பிறகு இஸ்லாத்துக்கு வருகிறேன் என்று கவலையோடு சொல்லி காமித்தார். ஆக இன்றைக்கு இஸ்லாத்துக்குள் வருவதற்கே நிறைய பேர் பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த திருமணத்திலே செய்யப்படக்கூடிய கட்டாயமாக வற்புறுத்தி பெறக்கூடிய இந்த வரதட்சணை தான் ஒரு தடையாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தா 200க்கு 200, என்னங்க 200க்கு 200, ஆயுள் முழுவதும் வெளிநாட்டில் சம்பாதிக்கணும். 100க்கு 100 எந்த மார்க்கத்தில் இருக்கிறது? ஆக இந்த வரதட்சணை ஒழிக்கப்பட வேண்டும். மகர் பழக்கம் சமூகத்திலே அதிகரிக்க வேண்டும். நம்மளா விரும்பி கொடுக்கிறோம்னா பிரச்சனை இல்லைங்க. ஆனா வற்புறுத்தி கேட்டு இன்னைக்கு வரதட்சணைக்காக வேண்டிய தமிழகத்திலே நிறைய பெண்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பூர் பக்கத்திலே ரிதன்யா என்ற ஒரு பெண்மணி, ஏற்கனவே 300 நகை கார் எல்லாம் முடிஞ்சாச்சு. ஆனா பேச்சு வந்து 500 ரூபா 200 ரூபா வரல. அந்த 200 ரூபா கேட்டு கேட்டு அந்த பெண்மணி நொந்து போய் தற்கொலை பண்ணிக்கிச்சு. நம்ம எல்லாம் செய்தியில பார்த்துருக்கோம். ரிதன்யா திருப்பூரை சார்ந்த பெண்மணி. ஆக இன்றைக்கு இஸ்லாமியர்களோடு மாற்று மதத்திலேயும் நிறைய பேர் வரதட்சணைக்காக வேண்டி சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம் பெண்களை கண்ணியம் செய்ய வேண்டும். நாம் பெண்களுக்கு முடிந்த அளவுக்கு நகைகளை கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும்.
என்னுடைய நண்பரிடத்துல சொன்னேன், உங்க மகனுக்கு நீங்க வரட்சணை வாங்காதீங்க, நீங்க வந்து என்ன செய்யுங்க, கல்யாண மண்டபம் முடிச்சு விருந்து போட்டு நகை போட்டு, ஒரே மகன் தான் ஆனா ஒரு பெரிய கோடீஸ்வரன், நீங்க செய்யுங்க. அதே மாதிரி செஞ்சாங்க. மண்டபம் பிடிச்சார். மண்டபம் 4 லட்சம் ரூபாய், விருது ஆக்கி போட்டாரு, அதுக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய், அந்த பிள்ளைக்கு ஒரு 30 ரூபாய் நகை போட்டாரு. இப்படி எல்லா சீரையும் பொறுப்பேற்றாரு. போன மாதம் திருமணம் நினைச்சு அவர் சொல்றாரு, நான் இப்படி செஞ்சதுனால என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய நண்பர்கள் அனைவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எல்லோருடைய துவாவும் எனக்கு கிடைத்தது. குறிப்பாக உலமாக்களுடைய துவா கிடைத்தது. மன மேடையில ஒரு 50 உலமாக்களை உட்கார வச்சுட்டாங்க. 50 உலமாக்களை உட்கார வச்சுட்டாங்க. இப்படி தன்னுடைய ஒரே மகனுக்கு தானே எல்லாம் செலவழித்து திருமணம் முடிவு கொடுத்தார். அது இன்று வரைக்கும் அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நாம் திருந்த வேண்டும். நம்முடைய பழமையான அந்த போக்கை விட்டு நாம் மாற வேண்டும். நாம் பெண் வீட்டுக்கு கொடுத்து நாம் மனம் செய்ய வேண்டும், காரியத்தை நடத்த வேண்டும். அதுதான் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. பெண்களுக்கு அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பு எதற்கு என்று சொன்னார்கள். ஒரு பெண்மணி அவள் வீட்டில் வந்து அடுப்பு தான் ஊதுறான், சமையல் செய்யப்படுறான், அவளுக்கு எதுக்கு படிப்பு என்று சொன்னார்கள். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கல்வியை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக ஆக்கினார்கள். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், கல்வியை தேடுவது ஆண் பெண் அனைத்து முஸ்லிம்கள் கட்டாய கடமை என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி வருகிறார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், இந்த ஆண்கள் இருக்காங்க, ஆண்கள் ஜும்மா தொழுகிறாங்க, இந்த ஆண்களே ஜனாசா தொழுகிறாங்க, இந்த ஆண்களே ஜிஹாதுக்கு போறாங்க, ஆனா எங்களுக்கு அந்த கடமை இல்லையே, எங்களை ஜமாத்துக்கு வர விட மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, ஜனாசாவில் கலந்து கொள்ள விட மாட்டேங்கிறீங்க, எங்களை ஜிஹாதுக்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்க, ஆண்கள் மட்டும் இந்த அமல்களை செய்கிறீர்களே, இதன் மூலமாக நன்மைகளை ஆண்கள் மட்டுமே அடைகிறார்களே, எங்களுக்கு இதில் பங்கு இல்லையா, இந்த நன்மைகள் எங்களுக்கு கிடைக்க கூடாதா என்று அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை புகழ்ந்தார். இந்த அஸ்மா பின்த் யஸீத் இருக்கிறாங்களே, ஃபதீபத்துன் நிசா, பெண்களிலே பெரிய பேச்சாளர். இவர்கள் கேட்ட கேள்வி அழகா இருக்கு. என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை புகழ்ந்து விட்டு சொன்னார்கள், ஓ பெண்மணியே, இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? ஆண்கள் செய்யக்கூடிய ஜமாத் தொழுகை, ஆண்கள் செய்யக்கூடிய ஜனாசா தொழுகை, ஆண்கள் செய்யக்கூடிய ஜிஹாத் அரப்பு, இதனுடைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமா? அன்ன ஹுஸ்ன பஇல் மர்அதி லிஸௌஜிஹா தஅதிலு ذلك குல்லா, உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் அழகிய முறையிலே நடந்து கொண்டால், உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் நல்ல முறையிலே ஹிதமத் செஞ்சால், இந்த நன்மைகளிலே உங்களுக்கும் பங்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு அழகிய இல்லறத்தை நடத்தக்கூடிய, குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்ணுக்கு ஜமாத்தோடு தொழும் நன்மை, ஜிஹாதுக்கு போல நன்மை, ஜனாசா தொழுகையை கலந்த நன்மை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவ பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? குடும்பத்திலே கணவனுடைய கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். ஆனா நீங்க சரிவர செய்யறாங்களா? கணவன் தண்ணி கேட்டா கூட போய் எடுத்துக்க அப்படின்ற. ஆனா கணவனை என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு மனம் கோடிதான் நடக்கிறார்கள். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்படி நடப்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிகளிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
மிகப்பெரிய கல்விமானாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானாரை சொன்னார்கள், இந்த சிவந்த பெண்ணிடத்திலிருந்து உங்களுடைய மார்க்க விஷயத்திலே பாதியை கற்றுக் கொள்கிறார். மார்க்க விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 1000 விஷயங்கள் இருக்கின்றன. 500 விஷயத்தை ஆயிஷா இடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மார்க்க விஷயத்திலே ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று பாராட்டினார். அருமையானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை கேட்பதிலே ஆர்வமாக இருந்தார்கள். அவர்கள் அறிவித்த ஹதீஸ் 2210 ஹதீஸை அறிவித்தார்கள். ஹதீஸ் அறிவிப்பாளர்களே 3வது இடத்தை பிடித்தார்கள். ஹதீஸ் அறிவிப்பாளர்களே முதலிடத்தை பிடித்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 5373 ஹதீஸ் அறிவித்தார்கள். 2வது இடத்தை பிடித்தவர்கள் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2600 ஹதீஸ் அறிவித்தார்கள். 3வது இடத்தை பெற்றவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2210 ஹதீஸ்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு அறிவித்திருக்கிறார்கள். இது மாத்திரமல்ல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குர்ஆனுடைய அறிவிலையும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அவர்கள் ஆயத்துகளை எண்ணி சொன்னதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பின்பற்றப்படுகிறது. குர்ஆனில் எத்தனை ஆயத்திற்கு? 6666. இந்த மாதிரி எண்ணி கொடுத்தது யார்? ஒரு ஆண் இல்ல, ஒரு பெண்ணு தான், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆக அவர்கள் வாழ்கின்ற பொழுது ஹதீஸிலேயும் குர்ஆனிலேயும் மூழ்கி போயிருந்தார்கள், தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, அந்த வழி வரக்கூடிய இன்றைக்கு வாழக்கூடிய ஆயிஷாக்கள் எப்படி இருக்க வேண்டும்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குர்ஆன் ஹதீஸில் மட்டும் தேர்ச்சி அல்ல, அவர்கள் மிகப்பெரிய கவிஞராகவும் இருந்தார்கள். காரணம், ஆயிஷா இடத்துல கேட்டாங்க, நீங்க மிகப்பெரிய கவிஞராக இருக்கிறீங்க, கவிதை படிக்கிறீங்க, இந்த கவிதையை யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? என்னுடைய அருமை தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக கற்றுக்கொண்டேன். அவர்கள் மிகப்பெரிய கவிஞர் என்று சொல்லி காட்டினார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஷா தொழுதுவிட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். இஷா தொழுதுவிட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். பெருமானாரை பார்த்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கவிதை படித்தார்கள். லனா ஷம்சுன் வலிலா ஃபாத்தி ஷம்சுன் ஷம்சி தத்துல் பத இஷாயி. எங்களுக்கு சூரியன் இருக்கிறது, வானத்துக்கும் சூரியன் இருக்கிறது. என்னுடைய சூரியன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பின்னால் தான் உதயமாவார்கள். வீட்டுக்கு வர்றது இஷாவுக்கு பின்னாலே வருவான், இஷா தொழுது வருவான். அதை கவிதை நேயத்தில் சொல்லி காட்டுறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அஸ்மா பின்த் உமைஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி பெண்மணி வருகிறார்கள். வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, ஆண்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், பெண்களை பத்தி அல்லாஹ் சொல்லலையே. யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று குர்ஆனிலே 80க்கும் அதிகமான இடத்திலே அல்லாஹ் ஆண்களை அழைத்துதான் சொல்றான். ஈமான் கொண்ட ஆண்களே ஆண்களுங்கிறான். இப்ப ஈமான் கொண்ட பெண்களுக்கு என்ன ஒன்னும் சொல்லலையே அல்லாஹ். ஈமான் கொண்ட ஆண்களே என்று ஆண்களை சிறப்பிக்கிறார், பெண்களை ஏன் சொல்லவில்லை என்று கேட்கிறார்கள். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பெண்மணிக்கு என்ன விளக்கம் சொல்வது என்று கவலையோடு இருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தார். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ் ஸாதிகீன வஸ் ஸாதிகாத்தி வஸ் ஸாபிரீன வஸ் ஸாபிராத்தி வல் காஷிஈன வல் காஷிஆத்தி வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத்தி வஸ் ஸாயிமீன வஸ் ஸாயிமாத்தி வல் ஹாஃபிதீன فروجا والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு விளக்கம் சொன்னார். 10 அமல்களிலே ஆண்களும் பெண்களும் சரிசமமானவர்கள் தான். முதலாவது அமல், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறீர்கள். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி, பெண்களை நீங்களும் முஸ்லிம்கள், ஆண்களும் முஸ்லிம்கள்.
வல் முஃமினீன வல் முஃமினாத்தி, நீங்களும் ஈமான் கொண்ட அடியார்கள், அவர்களும் ஈமான் கொண்ட அடியார்கள். வல் கானிதீன வல் கானிதாத்தி, நீங்களும் அல்லாஹ்வை வழிபடக்கூடிய பெண்கள், அவர்களும் வழிபடக்கூடிய ஆண்கள். வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத்தி, நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு வைக்கக்கூடிய பெண்கள். இப்படி அல்லாஹ் தஆலா 10 விஷயங்களிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக சொல்லி இறுதியாக அல்லாஹ் சொன்னார், அத்தல்லாஹு மக்ஃபிரத்தஹு அஜ்ரன் அதீமா, அல்லாஹ் உங்கள் இரு சாராருக்கும் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் சித்தப்படுத்தி தயார்படுத்தி வைத்திருக்கிறார் என்று அந்த வசனத்திலே கூறுகிறது. இதை கேட்டவுடனே அஸ்மா பின்த் யஸீத் அந்த பெண்மணி அவர்கள் யுஹல்லிலு யுகப்பிரு ஃபன்சரஃப், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். பெண்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு மதிப்பை கொடுத்திருக்கிறானே, கண்ணியத்தை கொடுத்திருக்கிறானே. ஆண்கள் நோன்பு வைப்பதை போன்று பெண்களும் நோன்பு வைக்கிறார்கள். ஆண்கள் கட்டுப்படுவதை போன்று பெண்களும் கட்டுப்படுகிறார்கள். அல்லாஹ் ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து சேர்த்து சொல்லியிருக்கிறானே, நாம் தான் விளங்கவில்லை என்று அவர்கள் திரும்பி செல்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று மகிழ்ச்சி அடைந்தவராக சென்றார்கள் என்று நாம் சரித்திரத்தை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படி இஸ்லாம் வந்த பிறகு, அரபு உலகத்தில் இஸ்லாம் தோன்றிய பிறகுதான் பெண்களுக்கு கண்ணியம் கிடைத்தது. அதுவரைக்கும் பெண்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள், மோசமாக நடத்தப்பட்டார்கள். அவர்களுக்கென்று ஒரு பரிசுத்தமான ஒரு கண்ணியமான வாழ்க்கை இல்லை. இஸ்லாம் வந்த பிறகுதான் ஒரு பெண்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுத்தார். அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலும் வணக்க வழிபாடுகளிலையும் எல்லாத்திலையும் சமமானவர்கள் என்ற ஒரு சமத்துவத்தை இஸ்லாத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் கொடுத்தார். சையதுனா அபூபக்கர் சித்தீக் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த வஹியாக வந்த குர்ஆனை என்னென்ன சஹாபிகள் எழுதி வைத்திருந்தார்களோ அதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே கிதாபாக வைத்திருந்தார்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக். அதை அவர்கள் வஃபாத் நேரத்திலே சையதுனா உமர் ரலியல்லாஹு ஒப்படைத்தார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய நேரத்திலே தன்னுடைய மகள் ஹப்ஸா இடத்திலே அந்த குர்ஆனை ஒப்படைத்தார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வஃபாத்துடைய நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஒப்படைத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தான் அந்த அசல் பிரதியை 6 பிரதியாக எடுத்து 6 நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். உலகம் முழுவதும் குர்ஆன் பரவுவதற்கு காரணமாக இருந்தார்கள். ஆக இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இஸ்லாத்திலே பெண்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது, பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நமது உஸ்வத்துல் ஹஸனா என்ற பெண்கள் அரபிக் கல்லூரியிலே 19 மாணவிகள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பட்டம் பெற்ற இந்த 19 மாணவிகளுக்கும் மற்றவர்களுக்கு தீனை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலையும் துணிச்சலையும் அல்லாஹ் தருவானாக. எந்த குழப்பங்களிலையும் சிக்காமல், எந்த விதண்டாவாதங்களிலும் சிக்காமல், குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய முன்னோர்கள் எதை பின்பற்றி வருகிறார்களோ அந்த வாழ்க்கையின் அடிப்படையிலே இந்த ஆலிமாக்கள் உருவாக வேண்டும். அவர்களோடு கல்வியை நிறுத்திக் கொள்ளாமல் அவர்களுடைய சொந்த பந்தங்கள், அவர்கள் போய் சேர்கின்ற கணவனுடைய சொந்தங்கள் அனைவர்களுக்கும் தாங்கள் பெற்ற கல்வியை போய் சேர்க்க வேண்டும். இந்த நிக்காஹ் நேரத்தில் பெண்ணுக்கு குர்ஆனை மட்டுமே நம்ம சீராக கொடுத்துருவோம். ஒரு இடத்துல போய் பார்த்தேன், குர்ஆனை அதோட அவன் ஓது கிதாபுரம் கொடுத்துட்டாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. ஆக இனிமேலாவது நீங்க என்ன செய்யுங்க, உங்க பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்ற பொழுது குர்ஆனை மாத்திரம் கொடுக்காதீங்க. அவங்க என்னென்ன கிதாபு ஓதுனாங்களோ அதையும் என்ன செய்ய சேர்த்து கொடுத்து போய் நீ போய் என்ன செய்ய இஸ்லாத்தை பரப்பு, போய் தீன பரப்புன்னு சொல்லி அந்த நோக்கத்தில் அவர்கள் படித்த அந்த கிதாபுகளையும் சேர்த்து கொடுங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த ஹிதாயத், எந்த நேர்வழிக்காக இந்த உலகத்திலே வந்தார்களோ அந்த நேர்வழியை முதலிலே சொல்லி காட்டியவர்கள் பெண்களுக்கு தான். ஹிரா குகையிலே 6 மாதம் தங்கி
முதல் வகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் மூலமாக பெற்றார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் கலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரமுல் லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வகையாக வந்ததை கல்வியை பற்றிதான். நபியே நாயகமே இக்ரா, நீங்க ஓதுங்க, அது பிஸ்மில்லாஹ் சொல்லி ஓதுங்க. பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், உங்களை படைத்த அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு பிஸ்மில்லாஹ் சொல்லி ஓதுங்க என்று அல்லாஹ் தஆலா 5 வசனங்களை இறக்கி வைத்தார். அதற்கு பிறகுதான் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கி வைத்தார். ஆக இந்த சமூகம் சீராக வேண்டும், இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்துக்கு கிராத் இருக்க வேண்டும். கிராத் என்று சொன்னால் குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும். கிராத் வேற, திலாவத் வேற. கிராத்னு சொன்னா அர்த்தம் தெரியாம ஓதுறது பேர் கிராத். நிறைய பேர் குர்ஆன் ஓதுவாங்க, அர்த்தம் தெரியாது, அது பேர் கிராத். திலாவத்துன்னு சொன்னா அர்த்தத்துல ஓதுறது, அர்த்தத்துல ஓதுறதுதான் நன்மை அதிகம். அதை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்து அன்கபூத்தில் சொல்கிறார், உதுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாப், நீங்கள் வேதத்திலிருந்து வேதத்திலிருந்து நீங்கள் திலாவத்து செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அர்த்தத்தோடு ஓதுங்கள் என்று சொல்கிறான். ஆக அருமையானவர்களை, குர்ஆனை பொறுத்தவரை அர்த்தம் புரிந்து ஓதினாலும் அர்த்தம் புரியாமல் ஓதினாலும் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை தான் இன்றைக்கு இந்த பெண்கள் முழுமையாக படித்து தேறியிருக்கிறார்கள். அவர்கள் தினமும் குர்ஆனை கையில் எடுக்க வேண்டும். அந்த குர்ஆன் மூலமாக சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை போய் சேர்க்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு சமூகம் பெரிய குழப்பத்தில் இருக்கு. எது நேர்வழி, எது கெட்ட வழி? சமூகத்தில் இன்னைக்கு பெரும் பதட்டம் இருக்கிறது. டிவியை திறந்தா அது நிறைய நேர்வழி காமிக்குது, புத்தகத்தை திறந்தா அது நிறைய நேர்வழி காமிக்குது, யாரோ பேசுறதுன்னா அவங்க நிறைய நேர்வழி காமிக்கிறாங்க. எதுதான் நேர்வழி? குர்ஆன் தான் நேர்வழி, ஹதீஸ் தான் நேர்வழி, சஹாபாக்குடைய வாழ்க்கை தான் நேர்வழி. அதுல இருந்து புரிந்து சட்டங்களை ஏற்றிய இமாமுடைய வழிதான் நேர்வழி என்பதை நாம் புரிந்து இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்பாக ஆக்கி இறுதி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நம்முடைய நாவிலே மன நிறைவோடு சொல்லி இந்த உலக வாழ்க்கையை சீரழித்தனமாக முடித்து மறு உலக வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மீலாது விழாவுக்காக வேண்டியும் பெண்கள் பட்டமளிப்புக்காக வேண்டியும் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, தன்னுடைய பொருளால் உதவி செய்தார்களோ, உழைப்பால் உதவி செய்தார்களோ, அத்தனை பெருமக்களுக்கும் அல்லாஹ் ஷான கொடுத்தாரா இதற்குரிய சிறந்த பகரத்தை தந்துடுவானாக. அவருடைய வியாபாரங்களில் அல்லாஹ் பரக்கச் செய்வானாக, அவருடைய ஆயுளை பரக்கச் செய்வானாக, அவருடைய சந்ததிகளிலே அல்லாஹ் பரக்கச் செய்வானாக. அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருந்தால் ஹஜ்ஜுக்கு சென்று ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெருத்தொப்பி செய்வாயாக. யா அல்லாஹ், இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. இந்த தாய்மார்கள் வாழ்கின்ற பொழுது ஐங்கால தொழுகையை அவர்களாகவே முன்வந்து தொழக்கூடிய தொழுகையாளிகளாக அல்லாஹ் ஆக்குவானாக. இந்த உலக வாழ்க்கையை சீரும் சிறப்பாக ஆக்கி உண்மையான முஸ்லிம்களாக, பரிபூர்ணமான மூமின்களாக இந்த உலக வாழ்க்கையை எடுத்து செல்வதற்கு, அமைத்துக் கொள்வதற்கு, இந்த உலக ஆசாபாசங்களிலே மூழ்கி விடாமல், இந்த உலக ஆசாபாசத்திலே சென்று விடாமல், மறுமைதான் நமக்கு இலக்கு, ஆகிரத்து தான் நமக்கு நோக்கம் என்ற அடிப்படையிலே சைத்தான்களுடைய ஊசலாட்டங்களை விட்டு நம்மை கெடுக்கக்கூடிய மூதவிகளுடைய அந்த கெட்ட வழிகளை விட்டு சீதவிகளுடைய வழிகளிலே சென்று நாம் வாழும் காலமெல்லாம் பரிபூர்ணமான முஸ்லிம்களாக வாழ்வதற்கு எல்லாம் உள்ள அல்லாஹ் அருள் புரிவானாக. நம்மை பரிபூர்ணமான முஸ்லிம்களாக வாழ வைப்பானாக. இந்த 2 இமாம்கள் உங்களை பரிபூர்ணமான முஸ்லிம்களாக வாழ வைப்பதற்காக வேண்டி, இறுதியிலே கலிமா சொல்லும் நசீபை உங்களுக்கு உருவாக்குவதற்காக வேண்டி இந்த 2 இமாம்களும் ஒவ்வொரு நாளும் பாடுபடுகிறார்கள். உங்களுக்கு 12 நாட்கள் பல உலமாக்களை அழைத்து உங்களுக்கு முன்னால் ஹதீஸை பேச வைத்தார்கள்.
அல்லாஹ் ரசூலை எடுத்து சொன்னார்கள், அல்லாஹ் ரசூலை உங்களுக்கு முன்னால் காமித்தார்கள். இந்த வழிப்படியை நீங்கள் நடந்து உங்களுடைய இன்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் வெகு சிறப்பாக ஆக சிறப்பாக ஆகுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.